கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2ன்னு வந்து படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவோட ஆக்டர் யாஷ் வந்து செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இப்போ திருப்பியும் எடுத்திருக்காங்க. நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ், அப்புறம் நயன்தாரா. அதோட இன்னைக்கு ஹீரோ இன்ட்ரோ ஷாட் மாரி ஒண்ணு வந்து கேரக்டர் ரிவீல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. செம்மையா இருக்கா? இல்ல வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஷாட் டாக்ஸிக்கா இருக்கா? அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். டாக்ஸிக் உடைய இன்ட்ரோடியூசிங் ராயா. இதுதான் டைட்டில். டாக்ஸிக்ல இன்ட்ரோடியூசிங் ராயா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு யாஷோட பேர் வந்து ராயான்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. Name of the Father, and of the Son, and of the Holy Spirit. I want my son to have a peaceful burial. Do you think he'll come? ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்து வச்சிருக்கானுங்களே. Nobody's so insane. வேம்பயர் இந்த மாதிரி தீம்ல இருக்கு. What the fuck is going on? வந்துட்டான். Just a fucking drunkard. Hey! What's he doing? Hey! Get the fuck out! Hey! பாவி என்னடா நீ என்னடா ஐயோ பாவிங்களடி. நல்லா இருக்கு. ஓஹோ. Daddy's home. தேதி மார்ச் மாதம் வருது இந்த படம். ஆனால் நானும் எவ்வளோ வந்து ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் ஷாட் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி நானும் எவ்வளோ ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஷாட் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷாட்டை வந்து இப்போ தான் வாழ்க்கையிலேயே பார்க்குறேன். என்ன இது? ஓகே, ஹாப்பி பர்த்டே ராக்கிங் ஸ்டார் யாஷ். அண்ட் உங்களுக்கு வந்து படம் நல்லா வரும்னு வாழ்த்துறோம் நம்ம டீம் சார்பாக. அண்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்க. அதான் மூவியே வந்து ரொம்ப ஹாலிவுட் லெவலில் எடுத்து வச்சுருக்காங்க. பட் ஏன்னா லாஸ்ட் 2 படம் அவ்வளோ வெயிட்டாக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படமும் வந்திருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், நம்ம பிரபாஸ் அவரோட நிலைமை தான் வந்துடும் போல். ஏன்னா பாகுபலி 1, பாகுபலி 2 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படம் வந்து பெருசாக வந்து போகலன்னா நிறைய காசு போட்டு செலவில் எடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமே பாகுபலி 2க்கு அப்புறமே வந்து ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அதுவும் ஹாலிவுட் லெவலில் தான் இருந்தது. பட் ஆனால் படம் வந்து அவ்வளோவா போகல. ஸோ அதுக்கப்புறம் லைன் பை லைன் படம் வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆச்சு. அண்டு ராக்கிங் ஸ்டார் யாஷ்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போலாம் வந்து அந்த டைமில் ஏதோ ஓவர் பில்டப்பாக இருந்தது, ஏற்றுக்குனாங்க. ஆனால் இதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பாக படம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பாக தான் இருக்குது. பட் தேட்டரில் கொஞ்சம் மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல.
ஸோ லாஜிக்கே இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஓவர் பில்டப் பண்ணிகிட்டே இருந்தானுங்கன்னா அதில் பார்க்கறதுக்கே கடுப்பாயிடும். எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குது இல்லை ட்ரெய்லர் டீசர் வந்து விடுவாங்க. ஸோ எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நம்மளோட சேனலில் ரிவ்யூ போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.